இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பல்மேரா அப்படின்ற ஒரு நகரம். டமஸ்கஸ்லேருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற நகரம் தான் இந்த பல்மேரா அப்படின்றது. இந்த பல்மேராவில் 2ஆம் நூற்றாண்டில் ரோமன் ஆட்சியாளர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அதனால நிறைய கட்டிடங்கள் வந்து நீங்கள் ரோமன் காலத்தில் கட்டப்பட்டதுக்கான சான்றாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோமன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வழி நுழைவாயில். ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்க. பார்த்திங்கன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து இதை வந்து அடிக்கிருக்காங்க. ஏன்னா வந்து எர்த்குவேக்கில் வந்து இந்த இடம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பூகம்பம் நிழலுக்கு வந்தபோது ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு எல்லா கற்கள் வந்து கீழே விழுந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தூண்லாம் வச்சு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்தது. இப்போ வந்து இப்படி அடிக்கிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் தூண் எல்லாமே உடஞ்சி விழுந்துருக்கு வந்து போல் தவிர இது விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே விழுந்துச்சுன்னா எடுத்து இங்கே மேலே வைக்கிறது ஒன்றுனா எடுத்து அப்படியே கண்ணாப்பான அடிக்கி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து இதுமாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடங்க. இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ரோமன் காலத்தில் வந்து கட்டப்பட்டதுங்க. ரோமன் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது ஆர்கிடெக்சரை பாருங்கள். இந்த மாதிரி அதிகமாக தூண் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ரோமன்காரங்க தான் வந்து கட்டுவாங்க. இந்த இடத்துல வந்து பல விதமான ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்கலாம். ரோமன் ஒன்று, அரேபிக் ஒன்று, மேலே பார்த்திங்கன்னா அரேபிக் அவங்களோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இங்கே ஆட்சி செய்யும் போது ஒவ்வொன்றும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமாக இது கட்டினது பார்த்திங்கன்னா ரோமன் தான் கட்டியிருக்காங்க. இந்த வழியாக தான் அந்த காலத்தில் சில்க் ரோடு அப்படின்னு சொல்லப்படுற வர்த்தக அந்த சாலையும் வந்து இது மூலமாக தான் வந்திருக்கு. இந்த மூலமாக வரும்போது இங்கே ஒரு பெரிய மார்க்கெட், அப்புறம் பெரிய தியேட்டர் மாதிரிலாம் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இந்த பல்மேராவில் இருக்கிற ரோமன் காலத்தில் கட்டப்பட்ட இந்த இடங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடமும் பார்த்திங்கன்னா வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கவலைக்கிடமாகவே இருக்குது. சிரியாவில் நடந்த சிவில் வாரில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ரோமன் எழுத்து வடிவங்கள் என்ன தான் யுனெஸ்கோ சைட்டாக இருந்தாலும் இதோட நிலைமை அவ்வளோதான், பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. ஆமாங்க, நம்ம இருக்க சிரியாவில் தான் இருக்கோம். சிரியாவில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கும் ஆச்சரியமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணம் பண்ணி கராக் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுன்னு. இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுன்னு. எல்லாமே வந்து விமானம் மூலியமாக தாக்கியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா குவைத்தில் இருக்கிற ஒருத்தரோட வீடு. அவர் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு குவைத்து போயிருந்துருக்காரா இல்லை இங்கே இருந்தாலும் தெரில. அவர் வீடு ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்த வீடை ஃபுல்லாக உடச்சி தள்ளிட்டானுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லா திங்ஸையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா எதுவுமே உள்ளே இல்லை. நம்மளே போய் பார்க்கலாமா? ஓ மை காட், அப்படி இருக்குது. இப்போ மக்கள் ஆக்சுவலாக இங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் வெறும் செவரு மட்டும்தாங்க இருக்குது. எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டானுங்க. அம்மா, கராக் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு மலைப்பகுதி சிரியாவில் இருக்குது. சிரியாவில் இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மேன்ஷனோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஆக்சுவலாக அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதாக வச்சு நல்லா பெரிய பணக்காரராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். ஓ மை காட், இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. தந்தூரி அடுப்பு பீஸா செய்கிறதுக்கு. இங்கேருந்து வியூ பாருங்கள். இந்த அரசாங்கம் அவங்களோட சுய லாபத்துக்காக மக்களை கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவன் அடுப்பெல்லாம் கிடக்கு. எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் டைல்ஸ்லாம். இதில் என்ன சந்தோஷம் தெரில அவனுங்களுக்கு. பாத்ரூம், பாத் டப்பு. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். போக முடியாமல் பார்ப்போம். ஓ மை காட், படியை கூட விட்டு வைக்கல, அதையும் உடச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள் வியூவை. மனுஷன் ரசித்து வீடு கட்டியிருக்கான். விமானம் மூலியமாக தாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி அடித்து உடச்சிருக்காங்கன்னு. பாவம்ல. இங்கே பாருங்க, என்ன இது தெரியுதா? வாஷிங் மிஷின். யாருமே இல்லைங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே யாருமே இல்லைங்க. சில வீடெலாம் வரும்போது பார்த்தேன், அப்படியே நொறுங்கி கிடக்கு, எதுவுமே இல்லை.
கீழே மண்ணோட மண்ணாக ஒதுங்கி கிடக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இது மாதிரி வீடு கட்டியிருப்போம், சம்பாதிச்சு கட்டியிருப்போம். இந்த வீடு மட்டும் இல்லை, சின்ன வீடாக கூட இருக்கலாம். கட்டி அது தங்க முடியாமல் வேஸ்ட்டாக கிடக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு நம்புகிறேன். இருந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம். அப்படி கீழே போகலாம். எதுவும் புல்லட்டு சரிதா? புல்லட்டு தான் இது. எனக்கு இதெல்லாம் வந்து இது வெடிகுண்டு வெடித்தது. இதை பாருங்க எவ்வளோ பெரிய வெடிகுண்டு. அம்மா நினச்சி கூட பார்க்க முடியல. எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு பாருங்க அந்த நேரத்தில். சரி வாங்க அப்படியே போகலாம். டிரைவர் எந்த பக்கம் போனான்னு தெரில. எவ்வளோ பில்டிங் பாருங்கள். அடுத்தது மக்களுக்கு தெரியாது திரும்பவும் இது மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாராக தான் இங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வேறு வழி இல்லைங்க அவங்களுக்கும். எங்கே போவாங்க? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இயற்கை. தலைவா எங்கே தலைவா போனேன்? நம்ம நாளைக்கு காலைல வந்து அந்த கேஸ்டல் தாங்க போக போகிறோம். அங்கே தான் நாளைக்கு காலைல போக போகிறோம். இப்போ வந்து மதியானம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி 5:45 கிட்ட ஆயிடுச்சுங்க. மதியானம் சாப்பாடு இப்போ சாப்பிட்றேங்க. ஏன்னா செம்ம ட்ரைவ் அன்றைக்கி, ரொம்ப தூரம் லாங் போனோம். அதனால் வேறு வழி இல்லை. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து திருடிட்டு போயிட்டாங்களாமா. இப்போ திரும்ப வந்து ரீஸ்டோர் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரியும் நிறைய விஷயம். எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாங்க. Hello, Assalamu alaikum. I'm coming first time. How are you? Fine, and you? Good, good. You're welcome. We're from India? Yeah. Before we have a TV. Yeah, I know my friend. He's my friend. Yeah, my friend. Yeah, Paramveer Singh. Yeah. My friend. Okay. ஸோ இந்த ஹோட்டலை வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெனோவேட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு தான் சாப்பாடு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு காலியாக இருக்குன்னு. இப்போ என்னன்னு தெரில, மேலே பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல என்ன கர்மான்னு தெரில. அப்படியே நம்ம தாண்டி வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து ஒரு புல்லட்டு, ஒரு குண்டு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க அட்டாக் பண்ண இடம் பார்த்திங்கன்னா வெறும் முஸ்லீம் தங்கியிருக்க இடம் மட்டும்தான். ஏன்னா அந்த முஸ்லீம் மக்களில் சில மக்கள் வந்து, சில பிரிவினை மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருந்தனால என்ன கொடுமை இல்லை அதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அப்படியே சுற்றிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் தங்க போகிறதுல வந்து வில்லா ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. வாட் இஸ் த டைம் நவ்? 6 மணி ஆகுது. இன்னும் இங்கே இருட்டாகல, ஏன்னா மலைப்பகுதி அப்படின்னா. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். أيوه كيفك؟ الحمد لله.
ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கேஸ்டல் கராக் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து உலகத்திலே மிக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மேலே போகலாம். ஆக்சுவலி இந்த சிவில் வாரில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கேஸ்டல்லையும் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. என்ன தான் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம்னு சொன்னாலுமே வந்து இந்த வாரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காலியாகிருக்கு. ஓகே, அந்த இது வெடிகுண்டு கண்ணான்மார்கள் தூக்கி எறியும்ல அது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த கல்லை தான் வச்சுருக்காங்க. இங்கே வர எதிரிகளை தாக்கிறதுக்காக இந்த குண்டுகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக தான், பாதுகாப்புக்காக தான் வந்து இந்த இடம் இருக்குது. அந்த காலத்தில் எந்த மாதிரிலாம் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள், எப்படி யோசிச்சு எப்படி அந்த டிசைனு. இப்போல்லாம் வந்து ஆர்கிடெக்சர் வச்சு நம்ம பண்ணுறோம், இன்ஜினியரை வச்சு. அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. நூற்றுக்கணக்கான கேஸ்டல் வந்து இந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா. இங்கே எது நேராக பார்த்தா லாஸ்ட்டில் ஒரு கேஸ்டல் இருக்குங்க, ரொம்ப சின்ன தெரியுது. இங்கே தான் அட்டாக் வரும்போது கண்ணாடி பயன்படுத்தி இங்கேருந்து சிக்னல் கொடுப்பாங்க, நம்ம இங்கே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. நேராக இங்கேருந்து ஒரு கேஸ்டல் இருக்குது. இங்கேருந்து அங்கே சொன்னாங்கன்னா அங்கேருந்து இங்கே படைகள் அனுப்புவாங்க. அதுக்காக நம்ம நேற்று சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து இந்த கேஸ்டலோட ஹைட்டுக்கு போகிறோம். தலைவர் ஏற முடியலன்னு சொல்லிட்டு உட்காண்டாப்புல. அப்பா, செம ஹைட்டு போகுது. வாவ், இங்கே பாருங்க, அந்த லாஸ்ட்டில் வெள்ளை கலரில் இருக்குல்ல ஸ்னோ, அதுதான் லெபனான். இங்கே பாருங்க, இப்போ நம்ம கராக்கோட ஹையஸ்ட் பாயிண்டில் உயரமான இடத்துல இருக்கும். பயங்கரமாக இருக்குது. வெயில் நல்லா அடிக்குதுங்க இங்கே சிரியாவில். பட் ஆனால் வெயிலே தெரியாது, ஏன்னா கிளைமேட்டில் அந்த மாதிரி நல்லா கோல்டாகவே இருக்கும், ஜில்லான காற்று. நம்ம அப்படியே அந்த கேஸ்டலை விட்டு கிளம்பலாம். அடுத்தது நம்ம இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ணி ஹோம்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போகலாம். ஹோம்ஸ் தான் வந்து முக்கியமான இடம் சிரியாவில் நம்ம வந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து ஒரு 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி ஹோம்ஸ் வந்திருப்போம். இங்கே பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு 2, 3, 4 நிறைய அப்பார்ட்மெண்ட் வரிசையாக எப்படி அடித்து காலி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கவர்மெண்ட் தான். நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க, பட் இதுதான் உண்மை. இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து இதை அடித்து இப்படி நொறுக்கியிருக்காங்க. எதனாலனா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து Snipers of opposition. இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாத சில கம்யூனிட்டி இருக்காங்க. முஸ்லீம்ஸ்லேயே 2-3 கம்யூனிட்டி இருக்காங்களா, அதில் ஒரு விதமான கம்யூனிட்டி வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து அங்கே அவங்க இருக்கிற இடங்களை மட்டும் மோஸ்ட்லி முக்கால்வாசி டார்கெட் பண்ணி காலி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க தான் போல், எல்லா இடமும் காலி. நம்ம பார்த்த கராக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கம்யூனிட்டி இருக்கிற இடத்த மட்டும் அட்டாக் பண்ணலை, முஸ்லீம் இருக்கிறத மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து இங்கே பாருங்கள். அப்படியே ஹோம்ஸில் இன்னொரு இடத்த இங்கே பாருங்கள், காரில் நசுங்கி எரிஞ்சு வீடெலாம் பாருங்கள். இது மேலாம் புல்லட்டு. இங்கே தான் அவ்வளோ மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிறையா மக்கள் வந்து இந்த கல் மண்ணுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. நிறைய வீடியோஸ் நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த டைமில். இங்கே பாருங்கள், சில மக்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே காலி. ஃபுல்லாக நிறைய வீடுகள் வந்து காலியாக இருக்குது. இன்னும் சில மக்கள்லாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் வார் நடந்த டைமில். அது பாடு போயிட்டே இருக்குங்க. உள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த இடங்கள் வந்து காலியாக இருக்குது. என்னங்க அது பாடு போயிட்டே இருக்குது உள்ள. நானும் நடந்து போயிட்டே இருக்கேன். ஃபுல்லாக காலிங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் அங்கெல்லாம் தெரியுது பாருங்கள் பட்டது. இந்த மாதிரிலாம் திரும்பவும் யாருக்கும் நடக்கக்கூடாது.
எந்த நாட்டுக்காக இருந்தாலும் சரி. அங்கே ஒருத்தர் லோக்கல் கார் உட்காந்து பார்த்துட்ருக்காரு, யாரும் அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கான்ட்டு. ஷட்டர்லாம் பாருங்கள் விட்டுச்சு, சதறி இருக்கு. Assalamu alaikum. What is this? Selling? Adol? What? Adol? What is this? Oh, paint. Okay. Thank you. பெயிண்ட் அடிக்கிறது போல. இவன் அண்டர் கிரவுண்டு கீழே படி வச்சு போகுது, அதுவும் காலி. ஆக்சுவலாக வந்து இது உள்ளே அப்படியே போனோம்னா 2 கிலோமீட்டருக்கு அப்படி இருக்குமாங்க, எல்லாமே காலி. திஸ் இஸ் பிளாஸ்டட் பிகாஸ் ஆஃப் த ஆப்போசிஷன் ஸ்டேயிங். Opposite was here. பா எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாரு, அவங்களுக்கு எதிராக கவர்மெண்ட்டுக்கு எதிராக எங்கெங்கே யார் யார் தங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. இன்னும் அதை கிளியர் பண்ணல, ஏன்னா இன்னும் கிளியர் பண்ண முடியாதுங்க. அது என்ன சும்மா பிளாஸ்டிக்காக கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாம் பேத்து எடுக்கணும், மக்கள் பாவம் தனியாக அதுக்கு சரியாக செலவு பண்ணணும். அதனால் அப்படியே விட்டு மக்கள்லாம் மாறி போயிட்டாங்க வேறு இடத்துக்கு.